அவருடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது எந்த காரியமானாலும் நாம் பயப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர் கையில் இருக்கிறோம். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். எல்லாருடைய கரங்கள் ஒரு நாள் விலைக்கு போகும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? ஜீவனை மற்ற எதுக்கு எடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. நம்மளோட ஜீவன் கர்த்தர் கையில் இருக்குது. அவ்வளோ உள்ளங்கையில் இருக்குது. கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறார். சாவு நமக்கு ஆதாயமாக இருக்கும்போது அவன் தகப்பனுக்கு தகப்பனாக இருக்கிறார், மேய்ப்பனுக்கு மேய்ப்பனாக இருக்கிறார், வைத்தியருக்கு வைத்தியராக இருக்கிறார், சகோதரனுக்கு சகோதரனாக இருக்கிறார். அதுவும் இல்லாத எல்லா எஜமானுக்கு எஜமானாக இருக்கிறார். எத்தனையோ உறவு இருக்குது. அல்லையா? அந்த உறவுல நீ எந்த உறவை பற்றி வாதியோ அந்த உறவு படி நடத்துவார். உனக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரிதான், ஒரு உறவு கத்திருக்கிறார். நானே உன் பரிகாரி. அவர் தான் டாக்டர். கையில் பணம் இல்லை, காசு இல்லை, ஒன்றுமே இல்லை. உடனே கத்தட்டு என்ன பண்ண ஜெபம் பண்ணி, நீங்கள் தான் டாக்டர். டாக்டர் மாதிரி முன்னால் உட்காந்து நினச்சிக்கிட்டு உன்னுடைய வலி வேதனை சொல்லு. நிச்சயமாக டாக்டர் என்ன பண்ணாரு? சுகம் கொடுப்பார். சுகம் கொடுப்பார். அவர் சுகம் கொடுக்கிறதால நம்ம பக்கத்தில் இருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாண்டவர் என்ன சொல்றாருன்னா, பெற்ற தாயும் தகப்பனும் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த ஃபேன் அப்படி அதை விட அன்பு காட்ட யாரும் முடியாது. அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அடுத்த வசனம் சொல்லுது, 14ஆம் வசனம், இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வரைந்து இருக்கிற ஆர்டிஸ்ட் வரைகிற மாதிரி என்ன பண்ணுற? வரைந்து இருக்கிறாரா? அவளை கையில் நம்ம இருக்கிறோம். நம்ம பிள்ளை நம்ம கையில் இருக்குதுன்னு வரைந்து இருக்கிறேன். அவளுடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது எந்த காரியமானாலும் நாம் பயப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர் கையில் இருக்கிறோம். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். எல்லாருடைய கரங்கள் ஒரு நாள் விலகி போகும். எல்லாருடைய கரங்களும் ஒரு நாள் விலகி போயிடும். மரணம் வந்த உடனே அவங்கவுங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. எப்படிப்பட்ட கரமாக இருந்தாலும். எத்தனை குழந்தைகள் அனாதையாக தெரியுமா? தாய் தகப்பன்லாம் எவ்வளோ குழந்தைகள் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், பெற்ற தாய் தகப்பனே கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை மறப்பதில்லை. உன்னை நான் இதோ உள்ளங்கையில் நான் வரைந்து இருக்கிறேன். என்னுடைய கரத்தில் நீ இருக்கும்போது ஒருவனும் உன்னை பறித்து கொண்டு போக முடியவே முடியாது. நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நீர் என்னை உருவாக்கினவர், அதுவே உம்மை போல உருவாக்கினீர், என்னை அழகாக உருவாக்கினீர். என் உடலுக்கு ஒரு கேடு வருதுன்னா, ஒரு வாதை வருதுன்னா உங்களை தாண்டி தான் அது வரணும். அதனால் உமது உள்ளங்கையில் இருக்கும்போது எனக்கு எந்த தீங்கும் என்னை தீண்டாது, தொடவே முடியாது. அவன் சும்மா அப்படி வந்து பார்ப்பான். ஆனால் நம்மளை ஜீவன் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கையில் ஜீவன் இருக்கிறது. யோபு என்ற பக்தனை சத்துரு சோதிக்க வரான், பிசாசு சோதிக்க வரான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஜீவனை மற்ற எதற்கு எடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. நம்மளோட ஜீவன் கர்த்தருடைய கையில் இருக்குது. அவ்வளோ உள்ளங்கையில் இருக்குது. கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறார். சாவு நமக்கு ஆதாயமாக இருக்கும்போது அந்த ஜீவன் கர்த்தர் கையில் இருக்குது. கர்த்தரை விட யாரும் எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் என்ன வந்தாலும் எது வந்தாலும் மனக்கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் பிள்ளைகள் உள்ள நலம் சரியில்லாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் யாராவது பலகீனமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபத்தில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கையில் பாக்கியவதிகள் யாருமே இல்லை. என்னுடைய மனைவி 6 வயதுக்குள்ள ஒரு வயசுக்குள்ள மூளை வளர்ச்சி தான் மனைவிக்கு இருந்தது. ஆனால் டாக்டர்கள் என்ன சொன்னார்கள்னா, இந்த மனைவியை செக் பண்ணி பார்த்துட்டு உன்னோட பிள்ளைகள் எல்லாருமே மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டார். பிள்ளைகள்லாம் கடைசி வரைக்கும் மாத்திரைகள்லாம் சாப்பிட்டாகணும். அதுவும் அந்த மாத்திரை வாங்கிறதுக்கு என்னால் முடியாது, அவ்வளோ விலை இருக்கும். அந்த 3 குழந்தைங்களாம் எப்படி இருக்கா? நான் என்ன பண்ணேன், எதுக்கு அப்போ கர்த்தரை ஏற்றுக்கிட்டோம்? கர்த்தரை எதுக்கு நம்ம ஏற்றுக்கிட்டோம்? எதுக்கு என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ மாத்திரை வாங்கி கட்சி வரைக்கும் மாற்றினா
அம்மா அதெல்லாம் நான் வாங்குற மாதிரி நம்மளை சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டான்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த டாக்டரவே ஞாபகம் வர்றது அளவுக்கு அந்த டாக்டர் சீட்டை கீழ்ச்சி போட்டேன். மாத்திரையே வாங்குறதே கூடாது. அதனால் நான் மறந்தாலும் தாய் மறந்த கர்த்தரை பிள்ளைகள் மறக்கல. அதனால் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி மென்டலாக இருக்குது, எல்லாம் ஞானமாக தான் இருக்குது. அந்த விசுவாசம் தான் கர்த்தர் அந்த வைராக்கிய தான் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து வாழ்க்கும் பொழுது தேவன் நம்முடைய பிள்ளைகளை, ஏன்னா அவர் தானே உருவாக்குனார், உருவாக்குறதுக்கிட்டே ஒப்பு கொடுத்துறேன், உருவாக்குறதுக்கிட்டே ஒப்பு கொடுத்து. காலையில் கூட ஒரு பிள்ளையை கொடுத்து கேள்விப்படுவேன், காலில் அது ஒரு விதமான வாதை, என்ன ஒரு கொப்பளம் ரொம்ப இதுவாகி சொந்திக்கிட்டே இருக்குதா. அப்போ பிள்ளைகள் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்த அந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்கும் பொழுது பிள்ளைகள் மேலே சத்து தொடவே முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட கர்த்தர் உனக்கு தாய் தகப்பனாய் இருந்து உனக்கு விரோதமாய் இருக்கிற மனுஷர்களை அவர்கள் ஓடும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உன் குமாரை தீவிரித்து வருவார்கள். உன்னுடைய பிள்ளைகளே உன்னை விட்டு விலகி போனாலும், உன் பிள்ளைகளே உனக்கு எதிராக எழும்பினாலும் அதே பிள்ளைகள் உன்னை தேடி வருவார்கள், அதே பிள்ளைகள் உன்னை தேடி வருவார்கள். அப்புறம் போயிட்டாங்க. அப்போ 18, உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார். உன் காலம் வரும், நீ சுற்றிப்பார். உன்னை யாரெல்லாம் விரோதித்தாங்களோ எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் உன்னை தேடி வருவார்கள். சுற்றி பார்க்க போகிறேன். எப்போ எதிர்த்தவங்களாம், எப்போ எதிரியாக இருந்தவங்களாம், ஓடி போனவங்களாம் மறுபடியும் நம்மளை தேடி வருவார்கள். மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அணிந்து கொள். அப்போ எப்படி ஒரு பொண்ணையும் மாப்பிள்ளை எப்படி நம்ம அணைத்து கொள்கிறோம்? பிள்ளை நல்லா இருக்கலாம், பொண்ணு நல்லா இருக்க சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அதுக்காக ஆசீர்வாதத்தோடு அணைச்சிக்குவான். அதை போல் நாள் ஒன்று வரும், மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருப்ப. நீ உள்ள துன்பப்படுத்தினவர்கள்லாம், ஏளனம் பகைத்தவர்களாம் அவர்கள் மத்தியில் உள்ள பயங்கரமான ஆசீர்வாதமாக உயர்த்தி அவர்கள் கெட்டு நொந்தி போய் வரும்பொழுது நீ வாரி அணைச்சிக்க. நான் ஒருத்தர் இருக்கிறது நீ ஏன் மறந்துட்டேன், நீ வர வேண்டியதானே, நான் உன்னை என்ன சொல்லிட்டேன், ஏன் உண்மையில எந்த கோபம் கிடையாது சொல்லி நீ வாரி அணைச்சிக்க. கெட்டகுமார தவப்பனுக்கு விரோதமாக போயிட்டான். ஆனால் மறந்தின் வரும்போதா அங்கே நில்ல சொன்னார், கிட்ட வாரி அணைச்சிக்கிட்டாரு. அதே போல் மனம் உனக்கு வரும், எல்லாரும் வாரி அணைக்கக்கூடிய மனம். நீ ஏனென்றால் நீ கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறாய். அவர் வர 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 உன்னை உயர்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த தேதி இந்த மாதம் குறித்து வச்சிங்க, அடுத்த மாதம் அடுத்த வருஷம் 1ஆம் தேதியில் ஒரு படி 2 படி உயர்ந்து தான் இருக்கும். அல்லேலூயா. நானும் 2 படி சொல்கிறேன். நீ வாழ்கிற வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குறியோ அதுக்கு மேலே இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துவார் சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கின்னு உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கின்னு இருந்தனா அது ஒன்றும் நடக்காது. கர்த்தருக்காய் வாழணும், கர்த்தருக்காய் நிற்கணும், வைராக்கியமாக நிற்கணும். இந்த இப்போ சகோதரி சார் சொன்னாங்கல்ல, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன், கர்த்தருக்காக நிற்க போகிறேன்னு. 40 நாள் வர முடியல, ஆனால் வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு மாத்திரம் கண்டிப்பாக வருவேன்னு ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. உங்களால் முடிஞ்சது கர்த்தர் வேலையை நீ செய்யும் பொழுது, வைராக்கியமாக நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை கீழ்ப்படியாக இருக்க மாட்டார், மேலே தான் தூக்கி விடுவார். மேலே தூக்கி நிற்க கர்த்தர் கீழே தள்ள மாட்டார். ஆனால் நீ கீழே தள்ளுவதற்காக அவர் மறந்துட்டு போய் ரொம்ப நாள் கழிச்சு சபைக்கு வருது, ரொம்ப நாள் கழிச்சு வருதுன்னா அப்போ ஏற முடியாது. அதில் தொடர்ந்து அவரோடு ஒட்டிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அவரையே ஒட்டிக்கிட்டே இருந்தால் தான் அவர் நமக்காக யாவும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். பார்த்தீங்களா, அவரோட ஜீவனை கொண்டு எங்கே வாக்கு வைக்கிறாரு? அவரோட ஜீவன் என் உயிர் மேல கர்த்தர் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். உங்கள் ஜீவனை கொண்டு சொல்ல,
அவர் ஜீவன் எப்பவுமே இருக்குது. என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவர் சொன்னவர் செய்யாமல் இருப்பாரா? சொல்லி செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக செய்வார். அப்போ மிஸ்டேக் எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் நடக்கையில் தான் இருக்குது. உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலும் அவருக்கு பிரியமாக நடந்தால் உங்களுக்கு பிரியமானதை கரெக்டாக செய்ய 100க்கு 100 கேரண்டி. அல்லேலூயா. சங்கீதம் 27 10ஆம் வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். சங்கீதம் 27 10. என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கைவிட்டார்கள் போல, கைவிட்டாலும். அப்போ யார் இருக்கிறா? தாவீதுக்கு ஒன்று தகப்பன் இருந்திருக்கலாம், இல்லைன்னா தாய் இருந்திருக்கலாம். ஆனால் தகப்பன் இருந்திருக்கலாம். ஈசாய் அவங்க அப்பா இருக்கும்போது தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அழைக்கிறார் சாமுவேல் மூலமாக. ஆனால் சொல்கிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார்னா என்ன அர்த்தம்னா, தகப்பன் இருந்தாலும் தகப்பன் மேலே நம்பிக்கை வச்சிடாத. தாய் இருந்தாலும் தாய் மேலே நம்பிக்கை வச்சிடாத. ஆனால் யார் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும்னா கர்த்தர் மேலே நம்பிக்கை வை. அவர் தான் சொல்ல, கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு விடு, அவர் தான் உன்னை ஆதரிப்பார். தாவீது சொல்கிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அப்போ என்ன அர்த்தம்னா, அவருக்கு உபத்திரம் இருக்குது. அவங்க தாயாரால் பிரச்சனை வந்திருக்கலாம், தகப்பனால் அன்றைக்கி பிரச்சனை வந்திருக்கலாம், மனம் நொந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் பார்க்குறாரு, நான் ஆராதிக்கிற கர்த்தர் சிறு வயதிலிருந்து இம்மட்டுமா நடத்துகிற கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண, எனக்கு தகப்பனுக்கு தகப்பனாக இருக்கிறார், மேய்ப்பனுக்கு மேய்ப்பனாக இருக்கிறார், வைத்தியருக்கு வைத்தியராக இருக்கிறார், சகோதரனுக்கு சகோதரனாக இருக்கிறார், அதுமில்லாத எல்லா எஜமானுக்கு எஜமானாக இருக்கிறார். எத்தனையோ உறவு இருக்குது. அல்லேலூயா. அந்த உறவில் நீ எந்த உறவை பிடிச்சிட்டு வாழ்றியோ அந்த உறவின்படியே நடத்துவார். உனக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரிதான், ஒரு உறவு கர்த்தர் இருக்கிறார். நானே உன் பரிகாரி. அவர் தான் டாக்டர். கையில் பணம் இல்லை, காசு இல்லை, ஒன்றுமே இல்லை. உடனே கர்த்தர்கிட்ட என்ன பண்ண, ஜெபம் பண்ணி, நீங்கள் தான் டாக்டர் மாதிரி முன்னால் உட்காந்து நினச்சிக்கிட்டு உன்னுடைய வலி வேதனை சொல்லு. நிச்சயமாக அந்த டாக்டர் என்ன பண்ணார்? சுகம் கொடுப்பார். அவர் சுகம் கொடுக்கறதால நம்ம பக்கத்தில் இருக்கிறார். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, சுகத்தை கர்த்தரை தேடுறதில்ல, ஒரு டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்கள தான் போகலாம், பெரியவங்கள என்ன பண்ணுறாங்க, அது போனதான் இது போனதான் இருக்குதான். ஆனால் அதே கையில் காசே இல்லைவா, அப்போ என்ன பண்ணுவேன், சுத்தமாக காசு இல்லாத என்ன செய்வேன், வச்சா வைக்கிறாரு, எட்ட அடிக்கிறதோடு அந்த விசுவாசத்தை சார்ந்த. அதே போல் காசு இருக்கும்போதும் விசுவாசமாக சார்ந்து டாக்டர் கொடுக்க வேண்டிய காசை கர்த்தர்ட்ட என்ன பண்ண கொடுத்துப்பார். இந்த வியாதியை சுகமாக்கினால் ஒரு டாக்டர்கிட்ட போனால் குறைஞ்சது 500 ரூபாய் இல்லாத போக முடியாது, சேம்பரம் போனால். அதனால் கர்த்தாவே நீர் என்னை சுகமாக்கினால் டாக்டர் கொடுக்க வேண்டிய காசை நம்மளை ஆலயத்துக்கு ஊழியத்துக்கு கொடுத்துருமான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண, ஒரு தீர்மானம் பண்ண, கர்த்தர் வாதை நீக்கி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணி கொடுக்க 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9-10. அங்கே ஒரு துக்கமான ஒரு மனிதன் இருக்கிறார், யாபேஸ் என்ற ஒரு மனிதன். அந்த யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். நான் துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவளுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உங்களுக்கு கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு
அதற்கு என்னை விலக்கி காத்துகிறோம் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அறினான். அது நான்கு காரியம் 5 காரியம் வேதத்தில் இருக்குது. அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிள்ளைய மிகவும் தரித்திரமான சூழ்நிலை பெற்றெடுத்துன்னு சொல்லிட்டு துக்கத்தோடு பெற்றெடுத்துன்னு சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் என்றால் துக்கம் நிறைந்தவன். யாபேஸ் என்றால் துக்கம் நிறைந்தவன். அதனால் அவன் பார்த்தான், நீ என்ன எனக்கு துக்கம் நிறைந்தவன் நீ சொல்கிற? என்னை உருவாக்கினவர் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர். நீ என்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தாலும் உன்னால் செய்ய முடியாத காரியத்தை என்னை உருவாக்கினவர், என்னை உண்டாக்கினவர் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவனுடைய எண்ணங்கள் யார் தம்பிக்கு யார் மேலே போயிடுச்சு? கர்த்தர் மேலே போயிடுச்சு. அம்மா சொன்ன வார்த்தையை அவன் ஃபீல் பண்ணல. அவன் என்ன பண்ண, இஸ்ரவேலின் தேவனாகி நோக்கி, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், அது உம்மால முடியும். அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளோ தரித்திரத்தில் இருந்தாலும், எவ்வளோ கடன் பாரத்தில் இருந்தாலும், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். அவன் ஆசீர்வாதத்தை முதல்ல கேட்குறான். ஏன்னா ஆசீர்வாதம் இருந்தால் தான், நீ ஆசீர்வாதமாக இருந்தால் உன்னை பார்த்து அந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த மகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாள், இந்த மகன் ஆசீர்வாதமாக இருக்கிறார். நீங்கள் கேட்க வேண்டியதை பண்ண, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். பல சூழ்நிலைகள் பணம் இல்லாமல் இருக்கலாம், கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், தரித்திரமான சூழ்நிலை இருக்கலாம். பணம் இருந்தால் தான் உலகத்திலே மதிப்பு. அதனால் எல்லார் மத்தியிலும் நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதிக்க, அது உங்களால் முடியும். அப்போ யாபேசு ஜெபத்தை கேட்ட கர்த்தர் நம்மளும் ஜெபத்தை கேட்பார்ல, நம்ம ஜெபத்தை கேட்பார்ல. ஆனால் எனக்கு இன்னும் ஆசீர்வாதம். அப்புறம் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை, ஆமாம், சின்ன வீடாக இருந்தால் பெரிய வீடாக மாற்றுங்க, எல்லாரும் வரணும், எல்லாரும் தங்கணும், பெரிய வீடாக மாற்றி என் எல்லையை பெரிதாக்குங்க, என் ஆலயத்தை விசாலப்படுத்துங்க, என் ஊழியத்தை விசாலப்படுத்துங்க, நிறைய ஆத்துமாக்கள் வரணும், விசாலப்படுத்துங்க, எல்லையை பெரிதாக்கும் என்று நம்ம கேட்கணும். கேட்டாதான் கத்தனை பர கொடுப்பா. வாய் உள்ள பிள்ளை வாய் விட்டு கேட்டாதான் பண்ண செய்வார். அதனால் அவன் வாய் விட்டு கேட்குறான், நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். அடுத்த என்ன கேட்குறாரு, தீங்கு என்னை, ஆமாம், தீங்கு என்பது என்ன? வியாதி, பாவம். பாவம் செஞ்சதுனால வியாதி வருது. அதனால் அந்த தீங்கான காரியங்கள் என்னை தொடாதபடிக்கு, துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கரம் என்னோடு இருக்கணும். யாருடைய கரம்? கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கணும். யோசேப்பை தீங்குபடுத்தும்படியாக, துக்கப்படுத்தும்படியாக சாத்தான் என்ன பண்ணுறான்? எப்படியோ எத்தனை வகையில் சோதனை வருது. அப்போ ஒரு ராஜாத்தி இளவரசி நயமான வசனங்களை பேசி மயக்கிற, அப்படியே அந்த மயக்கமான வார்த்தைக்கு யோசேப்பு என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. அப்போ அவன் என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிருப்பான், ஆண்டவரே இந்த தீமையான காரியங்கள், தீங்கான செயல்கள் செய்யாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். அவன் இச்சைக்கு விலகி ஓடினான். தீங்கு அவனை துக்கப்படுத்தலை. ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலுக்கு போனால் கர்த்தர் அங்கோடு இருந்தார். அல்லேலூயா. பாவத்தை விட்டு நாம் ஓடும்போது, விலகி ஓடும்போது கர்த்தருடைய கரம் நம்மோட இருக்கு. அதை யாபேஸ் கேட்கிறார், இந்த தீங்கான செயல்கள் என்கிட்ட வராதபடிக்கும், துக்கப்படுத்தாதபடிக்கும் உமது கரம் என்னோடு இருக்கணும். உமது கரம் என்னோடு இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய கரம் பலமான கரம், பயங்கரமான கரம். அந்த கரத்தில் நீ அடங்கி இருக்கும் பொழுது எந்த தீங்கும், எந்த வாதியம் தொடவே தொடாது. அப்போ ஒரு கரம் இருக்குது, ஆண்டவருடைய கரம் இருக்குது. 6 லட்சத்துக்கு மேலான புருஷர்கள், பயங்கரமாக அதிகமான குழந்தைகள், பெண்கள் எல்லாம் கணக்கு சேர்த்தா 30 லட்சம் சொல்கிறாங்க. அந்த 30 லட்சத்தை வழிநடத்துகிற கர்த்தர், அவருடைய கரம் முன்னாடி இருந்தால் உன்னுடைய குடும்பம் ஏமாத்திரம் நடத்துவதற்கு. அவர் நினைச்சா எந்த நேரத்திலும் பயங்கரமாக வைத்துறாரு. நம்ம சரியாக இருந்தோம்னா, நினைவுகள் சரியாக இருந்ததுன்னா, திடீர்னு என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதித்தா, அவர் ஆசீர்வதித்தா
தாங்க முடியாது, அந்த அளவு கொடுப்பார். அல்லேலூயா. அதனால் உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய். விசுவாசமாயிரு, நம்பிக்கையாயிரு, உறுதியாயிரு. ஆனால் தீங்கு நம்மை தொடக்கூடாது. அதை துக்கப்படுத்த பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய கரத்திலே உதவியாக இருக்கணும். தாவீது என்ன சொல்றார்? இரவில் உண்டாகும் பயத்துக்கும் பகலில் பிறகு அம்புக்கும் என்னை விலைக்கு காத்தருளும், என் ஆத்துமாவை காத்தருளும். அல்லேலூயா. வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உங்களுக்கு பிரியமாக இருக்கணும். வார்த்தையில் கூட பாவம் வந்துடுது. மற்றவங்களை துக்கப்படுத்தும்படி பேசினா கூட அதுவும் பாவம்தான். சொற்கள் மீதினால் பாவம் இல்லாமல் போகாது. இந்த வாய் இருக்குத, அந்த வாயுக்குள்ளே ஒன்றுக்குது பாரு, நாக்கு. அந்த நாக்கு தான் ரொம்ப பொல்லாதது. ரோமர் 1 பார்க்கும்போது அந்த நாக்கு என்னது, திறக்கப்பட்ட பிரேத குழியா அந்த தொண்டையிலேருந்து உள்ளே வந்து வருது. சர்ப்பம் எப்படி மண்ணிலேருந்து அப்படி எட்டி பார்க்குது, அந்த மாதிரி நாக்கு எட்டி பார்க்கும். கெட்ட துர்ச்செய்தி சொல்கிறது, கெட்ட வார்த்தைகளை பேசி மற்றவங்களை மனமடை உண்டாக்குது, வேதனை பத்தல. அதெல்லாம் எது? நாக்கு தான், தம்மத்தோட நாக்கு தான். ஆனால் யாபேஸ் என்ன பண்ணா, தீங்கு என துக்கப்படுத்தாதபடிக்கு பாவம் வராதபடி சொற்களில் பாவம் வரக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. நாவை அடக்க எந்த மனுஷனால முடியவே முடியாது, தேவனால் தான் முடியும். அந்த தேவன் கை சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே என் வாயை காத்துக்கொள்ளும்படியாக, என் நாவை அடக்காலும்படியாக உங்களோட கிருபை தாங்கப்பான்னு சொல்லிட்டு கிருபை கேளு. பாருங்க பாட்டு, அது குத்தாருப்பாங்க. அன்றைக்கி குத்த பாட்டு தான். காலைதோறும் எழும்போது உங்கள் கிருபை தான், காலையிலேருந்து ராத்திரி எல்லாம் வரைக்கும் வாழ்வது உங்கள் கிருபை தான். அந்த கிருபையை கேட்க 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 கிருபையில் சார்ந்து இருக்கும்போது நாவு சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என் எல்லையை பெரிதாக்கும் என்று அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். அவர் வேண்டிக்கொள்ள செஞ்சார். அதுக்காக அவர் 40 நாள் ஜெபத்துக்கு வரல, அவர் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணல, விசுவாசித்தான். கர்த்தரால் தான் முடியும் என்று, கர்த்தரால் தான் முடியும் என்று கர்த்தரே சார்ந்து வாழ்ந்தார். இதே எத்தனை கேஸ் மரண தருவாயில் இருந்தது. ஆண்டவர் எவ்வளோ எத்தனை பேர் காப்பாற்றிக்க தெரியுமா? நம்ம சர்ச்சில் எவ்வளோ அற்புதங்களை செஞ்சார். மயிலகம் செத்துருன்னு நினச்செல்லாம் பால் ஊற்றினுக்கிறாங்க, டேட்டெலாம் குடிச்சிட்டாங்க, அது போயிடுச்சு. அம்சாயி பூச்சந்திர பொண்டாட்டி ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, ஆப்ரேஷன் பண்ண செத்துரும் அப்படின்னு நினச்சி இது பண்ண, அது உள்ளுக்குள்ளே வேண்டிச்சு, ஏற்றப்பா நான் பிழைச்சா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு. அது ஆண்டவர் பிழைக்க வச்சார். அது செத்தா எத்தனை வருஷம் ஆகிருக்கும். ஓலத்தர் கோசலம் எல்லாம் மரணத்தர் தான், உட்காந்துக்கிறாங்க. அமுதா இது செத்து புல்லு முழிச்சு எத்தனை வருஷம் ஆகிருக்கும். எல்லாம் பெல்லாம் எல்லாம் மரணத்தவரால் கேஸு தான். ஆண்டவர் எல்லாம் அற்புதங்கள் செய்கிறார். ஆனால் ஜனங்கள் அது உணர்வு இல்லாமல், அவரை மகிமைப்படுத்தாமல், அவரை சோத்தறியாமல் இருந்ததுனால தங்கள் சிந்தனையினால் வீணரானார்கள். அல்லேலூயா. துதிக்க வேண்டியவரை துதிக்காமல், புகழ வேண்டியவரை புகழாமல், ஆராதனை செய்யாதனால தான் மறுபடியும் துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். சங்கீதம் 19 12ஆம் வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன். நம்ம செய்கிற தவறு நாம் தான் உணர்ந்து பார்க்கணும். நாம் செய்கிற தவறு வாசிங்க, பிள்ளைகளை தன் பிழைகளை. ஏன்னா அந்த மொழிபெயர்ப்பு தவறுகள்லாம் புரிஞ்சுக்க. அதனால் பிழைகளை, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களை நீங்களாக்க தாவீது ஜெபம் பண்ணுறார். அதனால் நம்மக்கிட்ட என்ன தவறுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உணர்ந்து பார்க்கணும். நம்ம எந்த விஷயத்தை தவறு செய்கிறது உணர்ந்து பார்க்கணும். அது உணர்றவர் தான் மனுஷன். உணராதவங்களும் மனுஷன் சொல்லவே முடியாது. நீங்கள் அநேக தவறு செய்கிறார், உணர்வதே கிடையாது. உணர்வில்லாமல்
அவரோட இருதயம் இருளடைஞ்சு போச்சுன்னு வேதம் சொல்லுது. உணர்வு இல்லாமல் அவருடைய இருதயம் இருளடைஞ்சு போச்சு. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது, எடுத்து வச்ச நேரம் இல்லை. ஆகல நம்மளோட இருதயத்தை உணர்ந்து பார்க்கணும். யாராவது வேதனைப்படுத்தும்படியாக நான் பேசணுமா, யாராவது குற்றப்படுத்தி பேசணுமா, இல்லை ஏதாவது தப்பு பண்ணணுமா, சிந்தையில், நாக்கில், கண்ணில், நம்மளை கை காலில் தேவையில்லாத இடத்துக்கு போனோமா, இப்படியெல்லாம் உணர்ந்து பார்த்து தன் பிழைகளை உணர்கிறவன் சொல்கிறார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அது என்ன மறைவான குற்றங்களுக்கு? ஆமாம், இந்த மறைவான குற்ற ரகசிய பாவம். இந்த ரகசிய பாவம் ஏன் தாவீது சொல்லனா, அவர் ஏற்கனவே என்ன பண்ணார், ரகசியமான பாவத்தில் விழுந்துட்டார். நான் மறுபடியும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன வேண்டிக்கிறார், ரகசியமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தரலும். அல்லேலூயா. அதனால் பூமியில் நீதிமான் ஒருவனும் இல்லை, ஆனாலும் விழுந்தாலும் மறுபடி என்ன பண்ணார், எழுந்திருக்கணும். மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். மீகா 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 சின்ன தீர்க்கதரிசி புத்தகம் தான், 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏ சத்ருவே, எனக்கு விரோதம் பண்ணி சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் என்னை வெளிச்சமாக மாற்றுவார். போதும். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ண, சூழ்நிலைகளை என்ன பண்ண, இருட்டாக இருக்குது, பலகீனமாக இருக்கிற, இந்த பலகீனத்தை காமிச்சு 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 என்ன பண்ண, நீங்கள் ஜபத்துக்கு வரவே முடியாது. நம்ம சரியாக வாழ முடியல, நம்ம வாயை கெட்டு போச்சு, நம்ம சண்டை போட்டுட்டோம், நம்ம ஏன் சபைக்கு போகிறதுக்கே நமக்கு நிம்மதியில் சொல்லிட்டு எத்தனை பேர் விலகி இருக்கிற. அப்படி இல்லை, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் வந்துடணும். நீ சவால் விட வேண்டியது சாத்தான்கிட்ட. ஏ சத்துருவே, நீ ஒன்றும் சந்தோஷப்படாத, இன்றைக்கி ஏதோ நான் வாய் தவறி பேசிட்டேன், வாய் தவறி விழுந்துட்டேன், ஒரு தவறு நடந்து போச்சு, இந்த தவறு நினச்சி நிற்க போகிறதில்ல, நான் ஏன்ச்சி நிற்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீ ஒன்றும் சந்தோஷப்படாத. நான் இருளில் கிடந்தாலும் அவர் என்னை வெளிச்சமாக்குவார், கர்த்தர் என்னை வெளிச்சமாக்குவார் என்று அந்த வாயில டமா 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 நீ பேசிக்கிட்டே இருந்தாதான் உண்மை அந்தரங்கத்தில் இருக்கிற இருளெல்லாம் போய் உன்னை வெளிச்சமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால் தவறு செய்து விட்டோமே என்று உணர்ந்து பார்த்துட்டு மனம் திரும்பின பிறகு தன் பாவங்களை மறைக்க வாழ்வடைய முடியாது. அதை அறிக்கை செஞ்சுட்டு விட்டுடணும். அப்போ தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறும். தேவனிடத்தில் இரக்கம் பெறுவாய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து நீ வாழும் பொழுது அவளுடைய இயேசுனுடைய கர்த்தருடைய கையில் உள்ளங்கையில் நீ இருக்கிறாய். அந்த உள்ளங்கையில் இருப்பது இருந்தோறும் மறக்காதபடிக்கு யாபேசை போல ஆண்டவர் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கரம் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் என்ன பண்ண, உங்கள் அனுதின வாழ்க்கை ஜெபத்தில் இருக்கணும். அதை தாங்க ஜெபிக்கும்படியாகத்தான் கர்த்தர்கிட்ட மன்றாடி கேட்குற. விசுவாசிகள்லாம் ஜெபிக்கிற வீரர்களாக மாற்றிட்டாங்கன்னா விசுவாசிய குடும்பம் வெளிச்சமாக இருக்கும்போது சத்ரு உள்ளே பூர முடியாது. அந்த ஜபத்தை கெடுப்பதற்காக, அந்த ஒருமனத்தை கெடுக்கிறதுக்காக பிசாசு தீவிரமாக இருப்பான். 2 பேர் ஒத்துமையாக இருக்கிறாங்களா, 2 பேர் ஒற்றுமையாக ஊழித்து போகிறாங்களா, அங்கே ஒரு என்ன பண்ணா ஒரு கத்திரி போடுவான். 3 பேர் இருந்தால் அங்கே ஒரு கத்திரி போடுவான். 10 பேர் 100 பேர் ஒத்துமையாக இருந்தால் அங்கே ஒரு கத்திரி போடுவான். அவன் கத்திரி போட்டுக்கிட்டே இருப்பான். நீ தான் என்ன பண்ண, புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண, சரி அந்த ஒற்றுமையான கூட்டத்தில் நானும் ஒரு ஆள் நம்ம கலந்துக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ண, அந்த ஒரு 50 பேர் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்தார்கள். அப்போ ஜெபத்தில் இருக்கும்போது நம்ம எல்லாம் சங்கிலி ஜெபம் எல்லாரும் ஒரு சங்கிலியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு கொக்கி கண்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்?
சங்கிலி மாட்ட முடியுமா? முடியாது. மறுபடியும் அந்த மறுபடியும் ஜாயின் பண்ணணும். அப்போ நல்லா இருக்கிற சபையை வந்து ஒன்று ஒவ்வொரு கொக்கியாக கண்டுட்டு போகுதுன்னா அவங்களுக்கு ஐயோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன தெரியுமா, அவங்க சில பேர் இப்படி கேட்பாங்க, என்னையே அந்த காலத்தில் ஒன்றாங்க, நீ சரியாக இருந்தால் அவங்க ஏன் போகிறாங்க? உங்ககிட்ட நீ சரியில்லை, பழி யார் மேலே வந்துடுது? பாஸ்டர் மேலே வந்தது. அப்போ எனக்கு ஒரு வேதனை உண்டாக்குற மாதிரி நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் அது என்ன பண்ணார்? ஏன்னா எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் பாஸ்டர் மேலே பழிய போட்டுருவாங்க. ஏன்னா பாஸ்டர் தான் எல்லாத்துலையும் என்ன பண்ணாங்க, அவரை சத்தம் மட்டும் பேசக்கூடாது, எது குறையும் சொல்லக்கூடாது, அவர் அமைதியாக இருக்கணும். அந்த அமைதியாக இருக்கிற மனுஷன் மேலே பழிய போட்டுருவாங்க. அல்லேலூயா. அதனால் நான் யார்கிட்ட போவேன்? நான் ஏசப்பட போவேன். நான் ஏசப்பட்டு போனால் அப்போ கர்த்தர் வருவார், வழக்காட மாட்டாரா? வழக்காடுவார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போகும். யாரெல்லாம் எனக்கு விரோதமாக போனாங்களோ அவங்களாம் மறுபடியும் வருவான்னு அந்த ஏசாயா 49 18ஆம் அதில் சொல்லிது. அவங்கெல்லாம் வந்துடுவாங்க, யாரும் வராது இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதில் ஆகையால் நம்முடைய எல்லாரையும் கவனிப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக்கிட்டே இருக்குதா? பூமி எங்க அப்போ உலாவிக்கிட்டே இருக்குது. அவர் உலாவிக்கிட்டு பார்த்துட்டே இருக்க. ஏன் இவங்க எங்கே இருக்கிறாங்க, ஏன் ஆலயத்துக்கு போகல, ஏன் சர்ச்சுக்கு போகல, ஆராதிக்கு போகல, அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். எந்த நோக்கத்தோடு போகிறீங்கன்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் உள்ளங்கையில் இருந்து இருக்கும்போது என்னை விட்டுட்டு நீ வரலாமா? ஆமென், அல்லேலூயா. அவருடைய உள்ளங்கையில் நீ இருக்கும்பொழுது, நீ அதே நினைப்பில் இருக்கும்பொழுது கர்த்தர் உன்னை வாரி அணைத்துக் கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். ஆமென், அல்லேலூயா.